வணக்கம் காவிரியன்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு கேர்ள் சைல்டு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாடத்தை கவனிக்காமல் அந்த வரைகிறதுலையே கவனத்தை செலுத்திட்டுருக்கனால அந்த டீச்சர் என்னம்மா பண்ணுற, கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்கிறத கவனி அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை டீச்சர் நான் இதை முடிச்சிடுறேன். சரி, அப்படி என்ன பிஸியாக பண்ணிகிட்ருக்கேன்னு. இல்லை, பிக்சர் ஆஃப் காடு அதை வரைஞ்சிட்ருக்கேன், கடவுளோட படத்தை நான் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. டீச்சருக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. யாருமே கடவுளை பார்த்ததே இல்லையே, உனக்கு மட்டும் எப்படி அவரை உருவம் உனக்கு தெரியுது அப்படின்னு. இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அந்த வரைஞ்சிருவேன், கடவுளோட பிக்சரை வரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கிறம்போது நமக்கு நிறைய க்யூரியாசிட்டி இருக்கும். அதை செயல்படுறதுக்கும் நம்ம அஞ்சவும் மாட்டோம். நமக்கு தெரியாததாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற தோணும் ஆக்சுவலாக. அதான் பிக்காசோ கூட சொல்லுவார், சைல்டு இஸ் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு தெரியலனா கூட அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் தப்பு செய்கிறது தான் க்ரியேட்டிவ்னஸ்ன்னு நான் சொல்ல வரல. அதாவது நம்ம அட்டம் பண்ணோம், தெரியாதது கூட அட்டம் பண்ணோம். அந்த க்யூரியாசிட்டி அந்த குழந்தை மனசில் இருக்கிறது நம்ம வளர வளர நம்மக்கிட்டேருந்து போயிடுது. லைஃப்பில் எதுவுமே மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எப்பொழுதுமே நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னே நினச்சி செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எது தொட்டாலும் நல்ல மார்க் வேணும், எது அட்டம் பண்ணாலும் அதில் சக்சீட் பண்ணணும். அந்த மென்டாலிட்டி ஸ்கூல்லேருந்து அப்படியே நம்மளை டெவலப் பண்ணி கொண்டாந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸும் அதே தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. லைஃப் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்ட்டு, ஃபெயிலியரே பார்க்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கூட இதே மென்டாலிட்டி தான் இருக்குது. நம்ம எந்த ஸ்டாக் வாங்கினாலும் அதுலேருந்து எனக்கு பெஸ்ட்டு ரிட்டர்ன் கிடைக்கணும், அதுலேருந்து ஃபெயிலியரே வரக்கூடாது, அது குறைவே கூடாதுன்னு அந்த மென்டாலிட்டி அப்படியே தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக நீங்கள் நான் பாஸ்ட் 2 டேஸாக நான் போட்ட வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் அந்த ஆங்கிளில் நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் என்ன விற்றுட்டீங்க, நிறைய பணத்தை கையில் வச்சிட்ருக்கீங்க, அதனால் இப்படி தான் பேசுவீங்க, எல்லாமே நெகட்டிவாக என்னென்ன நெகட்டிவ்ஸில் இருக்கோ அத்தனையும் பேசிகிட்ருக்கீங்க அப்படி. என்னுடைய பிஸ்னஸ் மாடலே டிஃப்ரெண்ட். நான் எங்கே போகணுன்னு அப்படிங்கிறத நான் கிளியராக என்னுடைய மைண்டில் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் அவங்க எங்கே போகணும், எப்படி போகணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். என்னை பார்த்து காப்படிக்கிறதோ இல்லாட்ட ஃபாலோ பண்ணுறதோ அது ஒரு கரெக்ட் வேயாக அமையாது ஆக்சுவலாக. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னுடைய எக்ஸ்போஷர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நான் ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் செயல்படுறேன். அதனால் நம்மளுடைய நிறைய காவேரியன்ஸ் அவங்க ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டராக தான் இருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது ஆக்சுவலாக. ஒரு பிஸ்னஸ் மேனாக செயல்படுறப்ப அதில் நெகட்டிவ்ஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் ரெண்டையும் நான் எடுத்துப்பேன். நான் இந்த வருஷம் மட்டும் 2 தடவை நான் அந்த டோட்டல் போர்ட்ஃபோலியோவே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன் அண்ட் போஸ்ட் எலெக்ஷன் பிஜேபிக்கு சரியான மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் நான் நிறைய ஸ்டாக்ஸை ரீபேலன்ஸ் பண்ணேன். அப்புறம் அகெயின் ஒரு 2 months பேக்கு வென் Q2ஓட ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஜிடிபி க்ரோத் இல்லைன்னு தெரிஞ்சப்போ நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு சிம்டம்ஸ். ஒரு டிக்ளைன் இருக்க போது அண்ட் ஓவர் வேல்யூவேஷன் இருந்தது வேறு மார்க்கெட்டில். அதனாலேயும் நிறைய ஷேரை நான் விற்றுட்டேன். நான் பட் எல்லா இதுலேயும் நான் சக்சீட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு 80-85% அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நான் விற்றுருப்பேன். சில இதில் நல்ல ப்ராஃபிட்லேயும் விற்றேன், சில இதில் குறைச்ச ப்ராஃபிட்டில் கூட விற்றேன், சில இதில் ஈவன் லாஸில் கூட நான் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா அது ஃபர்தராக அடிப்பட போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் அது மாதிரி. ஆனால் ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டருக்கு இன்றைக்கி தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தவர் இல்லாட்டா இப்போ தான் இன்வெஸ்டிங் ஜேர்னியே ஆரம்பித்தவருக்கு ஒரு ஸ்மால் மணி தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதனால் அவங்க அவங்களுடைய எப்படி செயல் பண்ணுங்கிறத அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணணும். அந்த ரிட்டைல் இன்வெஸ்டரில் ஒரு ஸ்மால் மணி தான் இருக்கும். அதில் எத்தனை ஸ்டாக்ஸில் எக்ஸ்போஸ் பண்ண முடியும், நிறைய ஸ்டாக்ஸில் பண்ண முடியாது. அப்போ எவ்ரி ஸ்டாக் நல்லா அனலைஸ் பண்ணோம். இப்போ அவங்க நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட நிறைய படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணணும்.
அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்லோவாக ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த இடிஎஃப் ஈவன் மியூச்சுவல் ஃபண்டு அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி தான் ஜெயிக்க முடியும். சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்குகிற போர்ட்ஃபோலியோ இது மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து growth stocks, then value stocks, then momentum stocks அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸு நம்பர் ஆஃப் மந்த்ஸு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் க்ரோத் ஸ்டாக்கில் இருக்கணும், எதெல்லாம் வேல்யூ ஸ்டாக்கில் இருக்கணும், எதில் வந்து மொமெண்டம் ஸ்டாக் இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஸ்டாக்குங்கிறது நான் ஒரு 4 செக்டாரை பற்றி சொன்னேன். நான் இந்த வருஷத்தில் கூட இது வந்து க்ரோ ஆகிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஒன்று ஃபார்மா ஸ்டாக், தென் வந்து ரியல் எஸ்டேட், தென் வந்து டெக் செக்டர். இப்போ அந்த சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டாப் 5 இந்த நெக்ஸ்ட்டு 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த க்ரோத் ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி கூட ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி இதில் வந்து கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வருண் பீவரேஜஸ் லிமிடெட், இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி தென் அதில் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் யூ கேன் கீப் இட். அதுவும் வந்து எந்த டைம் ஃப்ரேம் வைக்கணுங்கிறது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ வேல்யூ ஸ்டாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன். நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இதில் வெல்த் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் மோர் தென் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் கூட தேவலால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. 2007லேருந்து 2015 வரைக்கும் டிஏஎஸோட நெட் இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 19,000 crores தான் ஷேர் மார்க்கெட்டில். 2016லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிக்சர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. டிஏஎஸோட இன்ஃப்ளோ மட்டுமே 12,99,000 crores. இது வந்து குறைய போகிறதில்ல, டெஃபினட்டாக இதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எக்கானமி, செகண்ட் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, தென் வந்து அவேர்னஸ், இதில் தான் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற பல காரணத்தினாலையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அத்தனையும் நல்லா பண்ணும். பட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து மித்த ஸ்டாக் கூட நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேயே நல்ல பிளேயர்ஸாக எடுத்து சூஸ் பண்ணி வாங்குறது தான் த பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. பட் க்ரோத் ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம், வேல்யூ ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம், தென் மொமெண்டம் ஸ்டாக். இந்த மொமெண்டம் ஸ்டாக்கில் வந்து வேறு வந்து லாங் பீரியடில் நம்ம வச்சுக்க முடியாது. ஒரு 3 months 6 months அந்த மாதிரி இதில் தான் நம்ம வச்சுக்க முடியும். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நான் வந்து மொமெண்டம் நினைக்கிறது நீங்கள் மேபி லாங் டேர்ம் கூட திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் ஜுவல்லரி எடுத்துக்கோங்களேன். கல்யாண் ஜுவல்லரி அப்போ வந்து நிறைய வேரியஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன, அந்த கோல்டுக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கூட லைக் ப்ரொமோட்டர்ஸே கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாருங்கிற அந்த பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சம் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. லைக் கோல்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கனால வெதர் இந்த கம்பெனியோட மார்ஜினை வந்து இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியாங்கிறத ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. அஃப்கோர்ஸ் பல காரணத்தினாலையும் இந்த ஷேர் குறைஞ்சிருச்சு. பட் இது வந்து என்னுடைய மொமெண்டம் ஸ்டாக்காக இருந்தனால நான் வெளியே வந்துட்டேன், எப்பயோ வெளியே வந்துட்டேன் நான். ஸோ அதாவது க்ரோத்தா வேல்யூவா இல்லாட்ட மொமெண்டமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் வில் டிட்டர்மைன் த சக்ஸஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில். மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு நினச்சாலும் பெரிய தப்பு தான் அது ஆக்சுவலாக. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நான் முதல்ல இந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரி அந்த சின்ன அந்த 6 வயசு சிறுமிகிட்ட இருக்கிற அந்த மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். தெரியாதும் அட்டம் பண்ணுவேன், அது தப்பானா கூட பரவாயில்ல, நான் இது வந்து இட்ஸ் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்லி,
அப்படின்னு அந்த ஆட்டிடியூடில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். இல்லாட்டா வந்து வருத்தப்பட்டுகிட்டே தான் இருப்போம். அண்டு நெவர் எண்டிங் வந்து சேட் ஸ்டோரியாக தான் இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில். இன்னொரு திங் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் ரீபேலன்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த ரீபேலன்ஸிங்கு எந்த டைமில் பண்ணணும் அப்படின்ட்டு நானே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஏன்னோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவால்வ் பண்ணதில் வச்சு சொல்கிறேன் நான். ஒன்று வந்து ஒரு மேஜர் மேக்ரோ ஃபேக்டர்ஸ், இந்தியன் மேக்ரோ ஃபேக்டர் சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஜூன் வேறு பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ மித்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இவங்களுடைய பாலிசி வந்து ப்ரீவியஸ் டேர்ம் அது இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்க போகிறதில்ல. அப்போ செக்டார்ஸ் வந்து இவங்களை நம்பி இருக்கிற செக்டார்ஸில் ஒரு பெரிய செட்பேக் வரதான் செய்யும். அதான் இது வந்து ஒரு ரைட் டைம் ஃபார் ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட், எல்லா அனலிஸ்ட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தட் இஸ் ஷேர் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது, மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், இல்லாட்டா லார்ஜ் கேப் எல்லாருமே ஓவர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அதே ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் ரீபேலன்சிங்க்கு. இல்லாட்டா ஒரு குளோபல் ஈவெண்ட்டு அது வந்து சூனர் ஆர் லேட்டர் இந்தியா அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நியூஸ் வர்றப்பையும் நம்ம வந்து காஷியஸாக இருக்குது பெட்ரு. அதுவும் வந்து ஒரு நல்ல டைம் ஃபார் ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம். த ட்ரம்ப் விக்ட்ரி இல்லாட்டா வந்து யூனோ த Q2 ரிசல்ட்ஸ் ஆஃப் ஜிடிபி குறைய ஆரம்பிக்கும் போதோ, இல்லாட்டா மெனி கம்பெனிஸு அவங்க வந்து பேட் ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் போதும், இதெல்லாம் வந்து டைம் ஃபார் ரீபேலன்சிங். ஆனால் ரீபேலன்சிங் பண்ணுறதுனால நீங்கள் எப்பொழுதுமே சக்சீட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் சான்ஸு கிடையாது எல்லா டைம்லேயும். இதெல்லாம் ஒரு அட்டம்ப்ட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணி புக் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் விற்கிறதுக்கு முன்னாடி அதோட இம்பேக்ட் என்ன, தட் இஸ் அந்த ப்ராஃபிட் லெவல் என்ன, எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டும் நான் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதனால் அதுக்கு தகுந்தாப்புல செயல்படுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கோட்டக் மஹிந்திரா கூட ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அமங் த ப்ரைவேட் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸாக இருக்கட்டும், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டக் இருக்குது. கம்பேர் பண்ணோம்னா கோட்டக் வந்து மச் ஸ்மாலர் பேங்க் டெஃபினட்டாக. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு 10,50,000 அந்த மாதிரி டெபாசிட்னா இவங்க வந்து 4,70,000 அந்த மாதிரி தான் டெபாசிட்ஸ் இருக்குது இவங்களுக்கு. இவங்களுடைய காசா ரேஷியோ எப்பொழுதுமே நார்மலாக ரொம்ப ஹையாக இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் கூட 2 கம்பெனியை ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. அதில் சம் ப்ராப்ளம் ஜஸ்ட் லைக் அதர் பேங்க்ஸ்லாம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இவங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பர்சனல் லோன்லேயும் சம் செட்பேக் இருந்துட்டு தான் இருக்குது. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணி கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன். நம்ம காவேரியின் சத்தனை வேறும் போய் பார்க்கலாம். இதில் வந்து குட், பேட் அண்ட் அக்லி பார்ட் ஆஃப் இட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இதெல்லாம் வந்து ரதர் ஸ்மால் பேங்க் கம்பேர் டு அதர் லார்ஜ் ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஸ்லைட்லாக பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. பட் அங்கே சிம்டம்ஸ்லாம் தெரியுது. தெர் இஸ் யூனோ த ப்ரொவிஷன் ரொம்ப ஹையாக போட்டிருக்காங்க. தென் வந்து கிரெடிட் காஸ்ட் வந்து தோ மேனேஜபிளாக இருந்தாலும் இட் இஸ் ட்வைஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ட்வைஸ் த கிரெடிட் காஸ்ட்டு. தோ டெபாசிட் அண்டு அட்வான்சஸ் பார்த்தோம்னா இட் ஹஸ் க்ரோன், ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு, அபவுட் 15%. ஸோ சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்கலாம். பேங்க்ஸ்லாம் Q2 ஆர் Q1 பார்த்துருக்கலாம். தட் எல்லா ரிசல்ட்ஸும் பேங்க் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக க்ரோத் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை இப்போ நம்ம பார்க்க முடியல. அதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இன் கன்க்ளூஷன் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட்டு. அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவுகோல் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க செயல்படணும்.
நாங்களாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறோம், அவ்வளோதான். அது கரெக்டாக இல்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். அதெல்லாம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தென் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டை கேட்டுட்டு அப்புறம் வாங்கலாம். இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.